சிஎம் டிராஃபி 2025 இந்த டைமும் அடங்கலை. 12th போகிறோம். இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லேருந்து அப்ளை பண்ணி கொடுத்துட்டாங்க. அவரே சொல்கிறாரா? வெரி குட் வெரி குட். நாளைக்கு மேட்ச் எங்களுக்கு. இன்னைக்கு வந்து பானஃபைட் சர்டிஃபிகேட்டு சைன் போர்டு தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு பிரின்சிபல் சார். நைட்டு வீட்டுக்கே போயிட்டு ஒரு 3 பேர் போயிட்டு அவர் வந்து தனியாக இருந்தார். கொஞ்சம் ஜூஸ்லாம் குடிச்சிட்டு ஏதோ ஒரு இதெல்லாம் ஓகே சொல்லிட்டாரு. நாங்களும் அடுத்த நாள் கிளம்பி போயிட்டோம். வழக்கம் போல் போன வருஷம் வரையும் இந்த டைமும் ஃபர்ஸ்ட் நாள் மேட்ச் போடல எங்களுக்கு. அடுத்து ஒரு நாள் கவர்மெண்ட் லீவ் ஏதோ ஒன்று, அதுக்கு அடுத்த நாள் தான் மேட்ச். சரின்னு நாங்கள் ரிட்டர்ன் வந்துட்டோம். பஸ் ஸ்டாண்டில் இறங்கி காலை வைக்கிறோம். பிடி சார்ட்டிருந்து ஒரு ஃபோனு. யாரை கேட்டுற போனீங்க, என்ன கேட்டு போனீங்களா, இந்த பிரின்சிபல் சார் பேசணுமான்னு அவர் கொடுத்துட்டாரு. அவர் எடுத்த வேகத்தை யார் பர்மிஷன் எப்படி போனீங்க, 30 நாள் சஸ்பெண்ட் பண்ணுறேன்னுட்டாரு. 30 நாள் சஸ்பெண்டா? என்னடா இவர் தானே போக சொன்னாரு, இப்போ என்னடா 30 நாள் சஸ்பெண்டுங்கிறான். ஒன்றும் புரியல எங்களுக்கு. 2 நாள் லீவ் முடிச்சுட்டு மறுபடியும் போகிறோம். அங்கே வந்து 9 பேர் வரிசையாக நின்றுருக்காங்க. கடைசியாக தான் வந்தார் விநாயக் அப்படிங்கிற மாதிரி. நான் போகிறேன், என்னை குடிச்சிட்டு சிங்கம் படத்தில் வர மாதிரி. யாரா அவங்கள போக சொன்னா? நீங்கள் தான் சார். ஏய் மறுபடியும் சொல்லி யாரா போக சொன்னா? நீங்கள் தான் சார். ஏய் யாரை கேட்டு போனீங்க? நீங்கள் தான் சார். ஏய்னு 3 அடி அடிச்சுட்டு ஃபோன் பண்ணுங்க எல்லாரும் வீட்டுக்கும், ஃபோன் பண்ணிட்டு கீழே அனுப்பிவிடுங்க சொல்லிட்டாரு. எங்கள் அப்பா வந்து கேட்குறாரு, நீங்கள் தான் சார் நைட்டு போக சொன்னீங்களா, இப்போ என்ன வேணாங்கிறீங்கன்னா? ஆமாம் சார், போக சொன்னா போயிடுவாங்களா அப்படிங்கிறாங்க. போக சொன்னா போவோமா, அப்புறம் என்ன பண்ண முடியும்? அப்புறம் வாய் தகராறாகி போச்சு. எங்கள் அப்பாவுக்கும் பிரின்சிபல் சாருக்கும் வாய் தகராறு கை தகராறு ஆகிறதுக்குள்ள அவர் சுதாரிச்சு, சரி இன்னைக்கு கூட்டிகிட்டு போங்க, நாளையிலேருந்து ஸ்கூல் வரட்டும் பையன் அப்படின்ட்டாரு. இந்த மாதிரி 12th உங்களுக்கும் மறக்க முடியாத சம்பவம் ஏதாவது இருந்தால் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.